உதகையிலிருந்து பாலக்காடு சென்ற அரசு பேருந்தை இடைமறித்து ஓட்டுநருடன் மொபைலில் இருந்த உதகை G1 போலீஸ் கான்ஸ்டபிள் அருள்பாண்டி கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்திய வீடியோ வைரலான நிலையில் விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் உதகையிலிருந்து பாலக்காடு நோக்கி சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து உதகை நொண்டிமேடு பகுதியில் சென்று கொண்டிருந்த போது பேருந்து வேகமாக ஓட்டியதாக கூறி பின்புறம் காரில் மப்டியில் சென்று கொண்டிருந்த கான்ஸ்டபிள் அருள்பாண்டி பாலக்காடு பேருந்தை இடைமறித்து ஓட்டுநருடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இருவரும் மாறி மாறி சண்டையிட்டுக் கொண்டிருந்ததால் உதகை மேட்டுப்பாளையம் தேசிய நெடுஞ்சாலையில் 1 மணி நேரம் வரை போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து சம்பவம் அறிந்து அப்பகுதிக்கு விரைந்து வந்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு போக்குவரத்தை சீர் செய்தனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. சம்பந்தப்பட்ட போலீஸ் அருண்பாண்டி மீது துறை ரீதியான விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தெரிவித்துள்ளார். சார் அவர் போலீஸ்ங்கறாரு சார் போலீஸ் அவரே டிரைவர் அடிச்சிட்டாப்ல போலீஸ் அவ என்ன போலீஸ் வந்தா டிரைவரை கை வச்சிட்டாரு அதுக்கு என்ன பண்ணுவீங்க கை வச்சிட்டாரு போலீஸ் எப்படி சார் மேல கை வைக்கிறாங்க ஒண்ணு பண்ணி விடவே மாட்டோம் பார்க்கலாம் அது நீ பப்ளிக் சர்வீஸ் மேல நீ கை போலீஸா வந்தா அடிக்கலாம் இப்போ நான் கேட்ட ரீசன் எங்களுக்காக கிடையாது. அந்த சைடுல ஒரு பப்ளிக் தான் பைக்ல வந்தாரு. அந்த பல்சர் பைக் நான் வேணா ஃபுட்டேஜ் ஒரே நிமிஷம் சொல்றேன் கேளுங்க சார். ஒன்று சொல்றேன் கேளுங்க. அந்த ரீசனுக்காக தான் நான் வந்து ஏன் இவ்வளவு வேகமா போறீங்கன்னு கேட்டேன். அதனாலதான் அவர் என்ன சொன்னாரு, என்னடா சொன்னதுனாலதான் நான் சண்டை போட்டேன். மத்தபடி எங்க ரீசனுக்காக நான் சண்டை போடல. சரிங்களா, அது தெரிஞ்சுக்கங்க. எங்க ரீசனுக்காக நான் சண்டை போடல. நான் பேசி பழக நிர்வாகத்துக்கு கெட்ட பேர் வாய்ப்பு. பப்ளிக் காலையில் 5 மணிக்கு ஏறி உட்கார்ந்தவங்க இந்த மாதிரி பண்ணீங்கன்னா எப்படி இருக்கும்? இனி தயவுசெய்து இந்த மாதிரிலாம்